கீழே இந்த பக்கம்லாம் அளந்து முடிச்சாச்சு, அந்த பக்கம்லாம் அளந்தாடுத்து. ஒருத்தர் வேடிக்கையாக கேட்டார், மகாபலிக்கு இப்போ ராஜ்யம் போட போகிற சொல்லியும் ஏன் படுத்து ராஜ்யம் மகாபலிக்கு? ஆச்சாரியன் சொன்ன சொல்படி கேட்கல, ஆச்சாரியம் கொடுக்காதேன்னார், கொடுத்தானோ இல்லையோ. ஆச்சாரிய வாக்கியத்தை மீறினா கண்டிப்பாக ராஜ்யம் போயிடும், அதனால் அவருக்கு படுத்து. ஆச்சாரியனுக்கு ஏன் கண்ணு படுத்துனார்? சுக்கராச்சாரியர் கூடவே கண்ணு படுத்தோ இல்லையோ. இப்போ அவருக்கு ஏன் கண்ணு போச்சுன்னா கொடுக்க வர்றவனை தடுத்தாரோ இல்லையோ, கண்ணு படுத்து. அதனால் அவருக்கு கொடுக்க வர்ற தடுத்ததுனால கண்ணு படுத்தான். ஆச்சாரியன் சொன்னதை கேட்காதனால இவனுக்கு ராஜ்யமே படுத்துப்போ. இது ரெண்டையும் நம்ம இன்னைக்கு ராத்திரி முழுக்க பேசி பேசி பார்த்துக்க வேண்டியதான். இதனால அதுவா அதனால இதுவான்னா இது மாற்றி மாற்றி விசாரத்தோடு தான் இருக்கும். பெருமான் கையில் அழகா சிலீர்னு சலம் பட்டது. கிடுகிடுன்னு வளர ஆரம்பித்தான். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற நிபந்த நீழ்முடியன் அன்னு நேர்ந்த நிசாச்சரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியாறு பொழில் அரங்கத்தம்மான்னு அழ்வார் பாசுரம். ஒரே ஆனந்தம் பெருமானுக்கு. நம்ம சிஷ்யனுக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க போகிறோம் என்கிற ஆசையோடே வளர்ந்தானாம். கோட்டங்கை வாமனனாய் செய்த கூத்துக்கள்னு பாசுரம். குவிந்திருக்கிற அழகிய திருக்கை, அந்த குவிந்த கை மாறாம வளர ஆரம்பிச்சுட்டான். திருமழிசையாழ்வார் சாதித்தார், சுருக்குவார எண்ணியே சுருங்கினாய் சுருங்கியும் பெருக்குவார எண்ணியே பெருக்கமெய்து பெற்றியோய். உன்னை யார் இவ்வளவு குள்ளமா வரணும்னு பிரார்த்திச்சுண்டா தெரியலையே, குள்ளமாயிட்டே. உன்னை யார் நெடுகணும்னு பிரார்த்திச்சுண்டா தெரியலையே, நெடுகு விட்டாய். நீழ்வான் குரலுருவாய் நின்னிறந்து மாவலிவன் தாளால் அளவிட்ட தக்கணக்க மிக்கானே. திருமங்கியாழ்வார் சாதித்தார், நீழ்வதற்காக குறுகினான் போல் இருக்கு எம்பெருமான். இந்த பாயிர புலி அத்தனைக்கு அத்தனை சுருக்கிக்கும்னு வாழும் இல்லையோ, எவ்வளவு சுருங்கிறதோ அத்தனை தூரம் பாயும். அதுக்கு தான் பெருமான் எத்தனை சுருக்கினானோ அத்தனை தூரம் பாஞ்சான். நாமும் நம்முடைய இந்திரியங்களை எத்தனை அடக்கிக்கிறோமோ அத்தனை ஞான விகாசம் ஏற்படும். ஞானம் வளரணும்னா பெருமிகான இந்திரியங்களை கண்ட இடத்துல திரிய விட்டு பிரயோஜனம் இல்லை. அதை எத்தனை தூரம் சக்தியோடு அடக்குகிறோமோ அந்த அளவுக்குத்தான் ஞானம் நமக்கு நிறைய பல்கி பறந்து விரியும். பெருமான் தானும் நேர உள்ள போக ஆண்டாளுக்கும் வாமனமூர்த்திக்கும் ரொம்ப தொடர்பு. 3 இடத்துல சொன்னாலும் இல்லையோ. 3வது பாசுரம் வந்தது ஓங்கி உலகளந்த உத்தமன். 17வது பாசுரம் வந்தது அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமான். 24 வந்தது அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. ஒரு 10 பாசுரத்திலையும் திருவிக்கிரமனை பற்றி பாடிடுவாள். ஒருத்தருக்கு வேண்டியவராக இருந்தால் 10 நிமிஷத்துக்கு ஒரு தான் அவர் பேரை சொல்லிகிட்டே இருப்பா. ஏதோ விஷயத்தை பற்றி பேசின்னு இருப்போம், ஆனால் எதுலையானு கொண்டு போய் அவர் பேர்லேயே முடிச்சுடுவா. அப்போ எனக்கு அவரை பிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஆண்டாளுக்கு ரொம்ப பிடித்த திருவிக்கிரம பெருமான் முதல் 10 பாட்டுக்குள்ளே ஒரு தரம் சொன்னா, 2வது 10 பாட்டுக்குள்ளே ஒரு தரம் சொன்னா, 3வது 10 பாட்டுக்குள்ளே மறுபடியும் சொல்லிவிட்டா. அத்தனை நெருக்கம் திருவிக்கிரமனோட. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரு பாடி அம்பர மூடரு தோங்கி உலகளந்தான். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போயிடுத்து. பிரம்மா இதை எதிர்பார்க்கல. இது என்ன திடீர்னு அழையா விருந்தாளியா ஒரு கால் வந்திருக்கேன்னு பார்த்தார் அவர். காலாது எத்தனை பேர் பிரார்த்திக்கிற திருவடிகள். கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷதி. ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார், இந்த சங்க சக்கர லாஞ்சனத்தோட கூடின அந்த திருவடி எப்பொழுது என் தலையிலே அலங்கரிக்க போகிறாய்? படிக்களவாக நிமிர்த்த நின் பாதபங்கயமே தலைக்கு அணியாய். எப்பொழுது உன் திருவடி என் தலையில வைப்பாய்? நாமெல்லாம் பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திக்காதவர்கள் தலையிலையும் வைத்தான் எம்பெருமான். பிரம்மா பார்த்தார், இந்த திருவடிக்கு உபச்சாரம் பண்ண வேண்டும்னுட்டு தர்ம தேவதையே கமண்டலத்தில் தீர்த்தமாக வந்து நின்னாள். அந்த தீர்த்தத்தை ஊற்றினான். பெருமானுடைய திருவடி கட்டவரலை கழுவினான். அங்கிருந்து ஏக தாரையா அது மேலேருந்து கீழே இறங்கித்து. இன்னைக்கும் ஸ்ரீபாத தீர்த்தமாக, திருவிக்கிரம ஸ்ரீபாத தீர்த்தமா பாரத தேசத்தையே புனிதப்படுத்தி கொண்டிருக்கிற கங்கா நதியாக பிரவகிக்கிறதுக்கு தொடங்கித்து. அந்த கங்கை இங்கு மட்டும் ஓடலே, தேவேந்திர பட்டணத்திலே ஓடுகிறாள். 3 திசையிலே பல்கி ஓடுகிறாள் கங்கை. இந்த கங்கையே பெருமானுடைய ஸ்ரீபாத் தீர்த்தம். தாது கமண்டலு ஜலம் ததுருக்கிரமஸ்ய பாதாவஜேன பவித்ரதையா நரேந்திர ஸ்வத்துர்பூன்னபசி சா பததி நிமார்ஷ்டி லோகத்ரயம் பகவதோ விஷதேவ கீர்த்தி. ஓ மண்ணளந்த தாளாளா வரையெடுத்த தோளாளா தன்குடந்த நகராளா எந்தனக்கோர் துணையாளன் ஆகாயே. திருமங்கியாழ்வார் பாட்டில் பிரார்த்திக்கிறார், ஓ மண்ணளந்த தாளாளா, உலகத்தையெல்லாம் அளந்த திருவடிகள் படைத்தவனே. தாடாளன்னு பெருமானுக்கு சீர்காழியில் பேர். காழிச்சீராம விண்ணகரம்னு ஊருக்கு பேர். சீர்காழின்னு சொல்கிற மாதிரி மாயவரம் தாண்டி சீர்காழிக்கு போகிறச்சே அந்த இடத்துல பெருமாள் இருக்கார், திருவிக்கிரம பெருமாள். திருக்கோவலூர்லேயும் திருவிக்கிரம பெருமாளை சேவை சாதிக்கிறார். பார்த்தீங்கன்னா நேர் வித்தியாசம். திருக்கோவலூரிலே வலது திருவடி மேலே போயிருக்கும், இடது திருவடி கீழே இருக்கும். ஆனால் சீர்காழியில் இடது திருவடி மேலே போயிருக்கும், வலது திருவடி கீழே இருக்கும். உடனே சின்ன பிள்ளைகள்லாம் சந்தேகம் கொட்டுரும், ஏன் தப்பா சொல்கிறீர்கள், எந்த திருவடி மேலே போச்சு சொல்லுங்கன்னுட்டு. உண்மை சீர்காழி தான்.
வலது திருவடி தான் கீழ்லோகத்தை அதாவது பெருமானுடைய அளந்தது, இடது திருவடி மேல் நோக்கி போயித்து. ஆனால் திருவிக்கிரம பெருமான் திருக்கோவலூரில் மாற்றி வச்சுருக்கிறது அந்த மிருகண்டு மகர்ஷியினுடைய பிரார்த்தனை கிணங்கு. அதோடு மட்டுமல்ல, அவர் சங்க சக்கரத்தையும் மாற்றி பிடிச்சுட்டு இருப்பார். சங்கம் இடது கையிலேயும் சக்கரம் வலது கையிலேயும் இருக்கணும் இல்லையோ. திருக்கோவலூர் பெருமாளுக்கு சங்கம் வலது கையில் இருக்குது, சக்கரம் இடது கையில் இருக்குது, திருவடியும் மாறி இருக்குது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உபன்யாசத்தில் விளக்கின்றேன். முடிஞ்சது உபன்யாசம். ஒரு பிள்ளை 7வது படிக்குமோன்னுமோ, அது அங்கேருந்து வந்தது. நானும் கேட்டுருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தீடே, அதுக்கு சுலபமான வழி இருக்குன்னு. என்னன்னு கேட்டேன் பிள்ளையை பார்த்து. சீர்காழி பெருமாளுக்கு முன்னாடி கண்ணாடியை வச்சுரும், அவர் தான் திருக்கோவலூர் பெருமாள்னது. ஓ, இது தெரியாது படுத்தே நமக்கு. இப்போ வாஸ்தவம் மாற்றி தெரியுமோ இல்லையோ. சில சமயம் நம்ம படத்தை போடுன்னு கொடுப்போம், அச்சகத்தில் திருப்பி போட்டுருவோம். இந்த பூனல் இப்படி இருக்கணுமோ இல்லையோ, பார்த்தா பூனல் இப்படி மாற்றி இருக்காப்புல இருக்கும். அதை போல் ஏதோ கண்ணாடியை வச்சு அச்சு மாற்றி போட்டுவிட்டான் போல் இருக்கு. அதை போலன்னா பெருமான் சேவை சாதிக்கிறான். ஓ கண்டிப்பாக பிள்ளை, இப்போ உனக்கு சொல்கிறேன், எந்த உபன்யாசத்தில் இந்த கதை சொல்லச்சேவன் நீ சொன்னதையும் சேர்த்தே சொல்லிடுறேன் அப்படின்னு அன்றைக்கே அந்த பிள்ளைக்கு சொல்லியிருந்தேன். இப்போ உங்ககிட்டையும் சொல்லிவிட்டேன். அதனால் பெருமாள் சீர்காழியிலாகட்டும் திருக்கோவலூரிலாகட்டும் மாற்றி சேவை சாதிக்கிறானோ இல்லையோ, அது திருவிக்கிரம பெருமானுடையது. உலகத்தை தாவி அளந்தான். ஒரு திருவடியாலே கீழ்லோகத்தை, மற்றொரு திருவடியாலே மேல்லோகத்தை. மிருகோன பீம குச்சரோகிரிஷ்டா யஸ்யோருஷு த்ரிஷு விக்கிரமணேஷு அதிக்ஷயந்தி புவனானி விஸ்வா பரோமாத்திரையா தனுவாவிருதான நதே மகித்தம் அன்வஷ்டுபந்தி உபேதே வித்ம ரஜசி பிருத்திவ்யா விஷ்ணோ தேவத்வம் பரமஸ்ய வித்சே. சாஸ்திரம் சொல்லுகிறது, ஒரு திருவடியாலே கீழே அளந்தான், ஒரு திருவடியாலே மேலே அளந்தான், 3வது திருவடியை எங்கு வைத்தாய்ங்கிறது பகவன் உனக்கே தெரியும் கொடுத்து சாஸ்திரம். பரமஸ்ய வித்சே, உனக்குத்தான் தெரியும்னா மற்ற பேருக்கு அது தெரியாது. சில பேர் சொல்லலாம் மகாபலி தலையில வச்சுட்டான் 3வது அடின்னுட்டு, அதுக்கு சில ஆக்ஷேபங்கள் உண்டு. பாத்தாளத்தில் தள்ளிவிட்டார்னு சில பேர் சொல்லலாம், அதுக்கு ஆக்ஷேபம். என் மகாபலி தலையில் வச்சான்னு சொன்னால் என்ன தப்புன்னா, கீழோகத்தெல்லாம் அளந்த எடுத்து இல்லையோ, அதுக்குள்ளே மகாபலி தலையும் ஒன்று தான். அப்புறம் 3வது அடியை அவர் தலையில் வச்சா என் தலைக்கு 4வது அடி வையின்னு நான் சொல்லுவேன், இன்னொருத்தர் 5வது அடி என் தலையில் வையின்னு வரும். அதனால் கீழே அளந்து முடிச்சாச்சுன்னா முடிச்சது தான், அதற்குள்ள மகாபலியும் அடக்கம். மேலும் சாஸ்திரம் பார்த்து பரமஸ்ய வித்சேன்னு உனக்கு தான் தெரியும்னு அப்புறம் நான் எதுக்கு அந்த 3வது அடி எங்கே வச்சான்னு இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும். அதனால் 2 அடி அளந்தான்கிறது உண்மை. ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும்னு ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். உயர்ந்த திருவிக்கிரம பெருமான் எல்லா உலகத்தையும் தன்வயப்படுத்தி கொண்டான். இழந்த ராஜ்யத்தை இந்திரனுக்காக மீட்டு கொடுத்தான். அந்த தீர்த்தம் பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் இன்றும் கீழே பிரவகித்து கங்கையாக ஓடுகிறது. அந்த 8வது ஸ்கந்தத்தினுடைய கடைசியிலே தெரிவித்தார். மத்ஸ்யாவதாரத்தை சொல்லித்தான் முடிக்கிறார். ஸ்ராத்த தேவன் என்னொருத்தர் இருந்தார். அவர் மேலே சத்யவிரதன்னு பிறக்க, இந்த சத்யவிரதன் சாயங்காலத்தில் அனுஷ்டானத்துக்காக போறார். அவர் கையில் அர்க்கியம் விடுற சமயத்திலே ஒரு சின்ன மீன் குட்டி அது பிடிச்சு நிறுத்து. அதை மறுபடியும் குளத்தில் விட போறச்சே அது பிரார்த்தித்தது தீனமான குரலில், நீர் உம்ம கையில் இருக்கிற மீனை விட்டுட்டு போயிட்டீர்னா பெரிய பெரிய மீன்கள்லாம் என்ன பாடுபடுத்தும், நீர் எடுத்துன்னு போய் உம்ம வீட்டில் வச்சு காப்பாற்றுமே. சரின்னு அவர் பார்த்தார், கமண்டலு ஜலத்தில் போட்டு எடுத்துன்னு போடுவோம் அப்படின்னு ரிஷி கமண்டலத்தில் போண்டார். வீட்டுக்கு எடுத்துன்னு வந்தார். அதை விட பெருசாக வளர்ந்து அவரை பார்த்து கெஞ்சித்து, கமண்டலு எனக்கு போரல, இதை விட பெரிய இடத்துல விடுமே. பார்த்தார், ஓ இதை விட பெருசாக, சரி மணிக்கர்ணிக்கையில் போடுவோம் அப்படின்னு அதை விட மணிக்கர்ணிக்கையில் போட்டார். அதை விட 3 முழ ஒசரத்துக்கு வளர்ந்துடுத்து. இந்த இடம் போரலேனுது. சரி சரசு குளத்தில் விடுவோன்னு கொண்டு போய் விட்டார். போரலேனுது. ஏரி அளவுக்கு வளர்ந்தது. ஏரியில் கொண்டு போய் விட்டார். போரலேன்னு சமுத்திரத்தில் கொண்டு போய் விட்டார். கிடு 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 கிடுன்னு வளர ஆரம்பிச்சுடுத்து. நினைத்த மாத்திரத்தில் இந்த மீன் பார்த்தார், இது ஏதோ சாதாரண மீன் அல்ல, இது அமானுஷ்யமான மீன். தெரிஞ்சின்ற சத்யவிரதர் விழுந்து சேவித்தார். தேவர் யாருன்னு சொல்லி கொடுக்க வேண்டும். கேள் பிள்ளாய், இன்றிலிருந்து சில நாட்கள் கழித்து உலகத்தை பிரளய சமுத்திரம் சூழ்த்து கொள்ளும். அந்த சமயத்திலே நான் பெரிய மீன் வடிவத்தோடு இருப்பேன். ஏக சிருங்கம், என் முகத்திலேருந்து ஒரு கொம்பு இருக்கும். அந்த கொம்பிலே வாசுகிங்கிற நாணை கயிறாக போட்டு கட்டி ஒரு பெரிய படகு நாவாய் வந்து நிற்கும். அதில் சப்தரிஷிகளையும் ஏற்றி உட்காந்து வச்சுக்கோ, நீயும் ஏறி அமர்ந்துகொள், முக்கிய வேத கிரந்தங்களையும் ஏற்றி உட்காந்து வச்சுக்கோ. அந்த படகை என்னுடைய மூக்கோட சேர்த்து கட்டிடு. இந்த பிரளயம் முடிகிற வரைக்கும் நான் இருந்து ரட்சித்து கொடுக்கிறேன் என்று பெருமானு சொல்ல, சத்யவிரதனு நிஷ்டையோட காத்துன்னு இருந்தான். நாவாயும் வந்து சேர்ந்தது. ஏக சிருங்கதரோ மத்ஸ்யோ ஹைமோ நியத யோஜனா நிபத்தியநாவம் தச்சிருங்கே யதோக்தோ ஹரிணாபுரா வரத்ரேணாகினா துஷ்ட துஷ்டாவ மதுசூதனம். அந்த பெருமானுடைய ஒரு கொம்பிலே இந்த நாவாயை கொண்டு போய் கட்டி வைத்து பிரளய காலம் முடிகிற வரைக்கும் பெருமான் ரட்சித்தான். கொழுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்டகாலம் கொலவரையின் மீதோடி அண்டத்தப்பால் எழுந்தினது விளையாடும் ஈசனந்தை ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார்.
கீழுக்கும் மேலுக்குமாக கொழுங்கயலாய் நெடு வெள்ளம் கொண்டகாலம், உலகம் முழுக்க வெள்ளத்தால் சூழப்பட்ட காலத்திலே பெருமான் மத்ஸ்யாவதாரம் பண்ணி ரட்சித்து கொடுத்தான்கிறதோடே 8வது ஸ்கந்தம் முடிந்தது. இனி 9வது ஸ்கந்தத்திலே அழகான சில அபிப்பிராயங்களை சொல்றார். சுருக்கமாக 10 நிமிஷத்தில் சொல்லி உபன்யாசத்தை முடிவடைய செய்கிறேன். 9வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் மேற்கொண்டு சரித்திரம் சொல்ல ஆரம்பித்தவர் இக்ஷ்வாகு வம்சனுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு வரார். அதில் நாபாகன்கிறவன் ராஜா பிறந்தான். அவனுக்கு குமாரனா அம்பரீஷன்கிறவன் அவதரித்தான். அம்பரீஷனுடைய கதை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அம்பரீஷன் பரமபாகவதன், விடாமல் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து கொண்டே வருவன். ஏகாதசி அன்றைக்கு விரதம் நாள் சாஸ்திரம் சொல்லித்துங்கிறதுக்காக பட்டினி கிடக்க வேண்டும். தசமி அன்னைக்கு சாயங்காலமே ஒரு பொழுதாகவோ பலகாரத்தோடு இருந்து ஏகாதசி முழுவதுமாக பட்டினி கிடந்து துவாதசி அன்னைக்கு காலை சீக்கிரமாக பாரணம் பண்ணிவிட வேண்டும். இது ஏகாதசி விரதம். ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு 2 ஏகாதசின்னு வச்சுருந்தா 12 மாதத்துக்கு 24 ஏகாதசி, ஒரு அதிக ஏகாதசி சேர்த்து 25 ஏகாதசியாக அநேகமாக வரும். அதில் இந்த மார்கழி மாதத்து ஏகாதசி வரும் இல்லையோ, அதுக்கு முக்தி தான்னு பேர். அதைத்தான் வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுறோம். ஓரோரு ஏகாதசி ஒன்னொன்று கொடுக்கும். முக்தி கொடுக்கக்கூடிய ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதத்தை விடாமல் அனுஷ்டித்திருந்தார் இந்த ராஜா பரம பாகவதனாக. சவை மன கிருஷ்ணபதாரவிந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோ ஹரேர் மந்திரம் ஆர்ச்சனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே முகுந்தலிங்காலய தரிசனே திருச்சோ தத் பிருத்திய காத்திர ஸ்பர்ஷேங்க சங்கமம். அடியார்களுடைய சேர்வது, பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுறது, இப்படியே அம்பரீஷன் ராஜா வாழ்ந்து வந்தான். பக்தனிடத்தில் இருக்கிற ஆசையாலே பெருமாள் என்ன பண்ணார், சக்கராயுதத்தை நீ வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். இது நல்லா இருக்கும் இல்லையோ, நாமே போய் ரொம்ப கிட்டக்க நெருங்கிட்டோம்னா இந்த சங்க சக்கரத்தை கொஞ்ச நாள் நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்மகிட்ட கொடுத்துட்டா தூக்க முடியணுமே. அவனால் தூக்க முடிஞ்சது தூக்கின்னு போனால், திடீர்னு பெரிய சக்கரத்தை நம்மிடத்தை கொடுத்துட்டா அம்பரீஷனால் தூக்க முடிஞ்சது தூக்கின்னு இருந்தா. அன்றைக்கு ஒரு நாள் ஏகாதசி வந்தது. ஏகாதசி விரதமும் முடிஞ்சு போச்சு. மறுநாள் பொழுது விடிந்தது. துவாதசி. துவாதசின்னா சீக்கிரம் விரதத்தை முடித்து சாப்பிட்டுடணும். அப்போ தான் ஏகாதசி விரதம் பூர்த்தியானதாவே அர்த்தம். ஏகாதசி விரதம் அனுஷ்டித்தா சாஸ்திரம் சொன்னபடி நடக்கிறோம்னு தேரும். 2வது, வைத்திய சாஸ்திரப்படி 14 நாட்கள் சாப்பிட்டால் ஒரு நாளாவது பட்டினி கிடக்கணும்னு வைத்திய சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா இந்த உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப வேலை கொடுத்துட்டே இருக்கோம். ஒரு நாளான ஓய்வு வேணும் இல்லையோ, நமக்கு ஓய்வு வேணும்னுட்டு ராத்திரி போய் படுத்துனுட்றோம். ஆனால் வயத்துக்கு எப்போ ஓய்வு கொடுக்கறது? 9:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு இவர் படுத்துக்கிறார். அது ஜீரணப்படுத்துறதுக்கு கார்த்தால 5:30 மணி வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அதுதான் கொஞ்ச நாள் விடுவரோன்னா 5:30க்கு எழுந்தவுடனே இவர் திரும்ப வாயில போட ஆரம்பிச்சுடுறாரோ இல்லையோ. அதனால் உள்ளே இருக்கிறதுக்கு எப்பவும் ஓய்வே கிடைக்க மாட்டேங்குது. வைத்திய சாஸ்திரம் 14 நாளைக்கு ஒரு தரமான ஓய்வு கொடு, அப்போ தான் எல்லாம் நன்னா வேலை செய்யும்னுது. அந்த 14 நாளைக்கு ஒரு தரம் ஏகாதசி. ஏகாதசி அன்னைக்கு பட்னி எடுத்து மறுநாள் கார்த்தால சாப்பிடணும். ஆனால் அதிதி பிராமணன் இருந்தால் போஜனம் விட்டுட்டு சாப்பிட்டுடுவோம். காத்திருந்தார். நல்ல வேளை துர்வாசாவே வந்து சேர்ந்தார். அதிதியாக விழுந்து சேவித்தார். தேவரீர் போஜனம் பண்ண வேணும்னு கேட்டுண்டார். இதோ போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுறேன், நதியில் போய் குளிச்சுட்டு வந்து உம்மோட உட்காடுறேன் இரும் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். 1/2 மணி ஆச்சு, 3/4 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு. போனவர் திரும்பியே வரதா தெரியல. இவருக்கான 8:30 9 மணி ஆயிண்டு போகிறது. இன்னொரு 1/2 முகூர்த்தம் தான் பாக்கி. அதுக்குள்ள விரதத்தை முடிச்சு எத்தையானு சாப்பிட்டாகணும், இல்லைன்னா இருந்த ஏகாதசி விரதமே வீணே போகும். யோசித்தார். சாப்பிட்டுடலாம்னா விருந்தாளியை வச்சுட்டு சாப்பிட்டுட்டா பெரிய குற்றம். சாப்பிடலன்னா ஏகாதசி விரதத்தை சரி வர முடிக்கலேன்னு குற்றம். இதுக்கு தர்ம சங்கடம்னு பேர். நம்ம தர்ம சங்கடம்ங்கிறமே, தர்ம சங்கடம்னா 2 தர்மம் இருக்கணும், 2மே தர்மம். அதுக்குள்ள எந்த தர்மத்தை பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறோம் இல்லையோ, அதுக்கு தான் தர்ம சங்கடம்னு பேர். இதுவும் தர்மம் 2ல எதை தேர்ந்தெடுக்க? இப்போ 2மே தர்மம். ஏகாதசி விரதமும் தர்மம், துர்வாசாவுக்கு சாப்பாடு போட வேண்டியது தர்மம். எது தெரியாமல் தவித்தான். பார்த்தான் அம்பரீஷன். 2த்துல ஒன்று முடிவெடுத்தாகணும். பாத்திரத்தோட தீர்த்தத்தை எடுத்தான், தண்ணீரை குடிச்சுட்டு முடிச்சுனுட்டான். தண்ணீர் குடித்தால் ஏதோ ஒன்று வாய்க்குள்ளே போடுத்தோ இல்லையோ, அப்போ ஏகாதசி முடிஞ்சு போச்சு. தண்ணீர் சாப்பாட்டோட சேர்த்து இல்லையோ, அப்போ விருந்தாளியை காக்க வச்ச குற்றம் வராது. இதனால் இந்த 2த்துக்கு நடுவில் ஒரு முடிவெடுத்து தண்ணீரை குடித்தான். ஆனால் போயிட்டு வந்த துர்வாசா தெரிஞ்சுனுட்டார். என்னை வச்சுட்டு நீ தண்ணீர் குடித்தாய், அப்படி சாபம். கையை ஒசத்தினார் துர்வாசா. இதுக்கு பக்கத்தில் சக்கராயுதம் பார்த்துருந்தது. இவர் யார் என் பக்தனுக்கு சாபம் போடுறது? அவன் ஒழுங்காத்தானே நடந்துருந்தான், இவர் ஏன் சாபம் போடுறாருன்னு துரத்த ஆரம்பிச்சது சக்கராயுதம் துர்வாசாவை.
ஒரு கருடன் எப்படி பாம்பை துரத்துவனோ அதை போல துர்வாசா பயந்து ஓடுறார். விடாம சக்கராயுதம் துரத்தின்றே வருது. தேவம் விரிஞ்சன் சமகாத் விதாத கியாத்மனோ அயோனிஜஸ்தேஜசா மாம் ஸ்தானம் மதியம் சஹ விஸ்வமேதத் கிரீடாவசானே த்விபரார்த்த சம்யே ப்ரூபங்கமாத்திரேண ஹி சந்திதக்ஷோ காலாத்மனோ யஸ்ய திரோ பவிஷ்யதி. நேர முதல்ல பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போனார். சரஸ்வதி தேவியோட பிரம்மா இருந்தார். விழுந்து சேவி